சிம்மராசி மக நட்சத்திரம். அம்மாவும் சிம்மராசி மக நட்சத்திரம், பையனும் சிம்மராசி மக நட்சத்திரம். ஒரு வீட்டில் நாங்கள் 2 பேரும் இப்படி இருக்கிறோம் எப்படின்னு அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துருச்சு. சரி ரைட், இதுக்கு வந்து ஒரு விளக்க உரை என்ன அப்படின்னா, இப்ப சிம்மம் மகம் அப்படின்னு வரும்போது வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு ராசி வந்து ஒரு 2 பேத்துக்கு 3 பேத்துக்கு இருக்கும் போதே வந்து நம்ம வந்து இந்த கர்மாவின் அடிப்படையில் தான் வருவோம், அந்த கான்செப்ட்னே வச்சுக்கிறோம். ஸோ அப்போ நம்ம பூர்வீகத்தை தொடர்ந்து நம்ம வந்துகிட்டு இருக்கோம். ஸோ போன விஷயங்கள்ல எதுவும் தவறுனதை இந்த இதுல வந்து ஃபாலோ பண்றதுக்குரிய ஒரு கர்மாவா கூட இருக்கும். இது வந்து உங்களுக்கு. ரெண்டாவது வந்து உங்க 2 பேத்துக்குமே இந்த ஒரே ராசி ஒரே நட்சத்திரமா இருக்கிறது கோச்சாரத்துல மட்டும்தான் இது இடிக்கும். கோச்சார ராசி பலன்கள் அப்படின்னா, கோச்சாரம்னா டுடே, இந்த டுடே ராசி பலன்கள்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி ராகு கேது பயிற்சி, ஒரே மாதிரி சனி பயிற்சி, ஒரே மாதிரி சூரியன் பயிற்சி, ஒரே மாதிரி சுக்கிரன், அப்புறம் புதன், சந்திரன், இந்த மாதிரி பயிற்சிகள் நடந்துகிட்டு இருக்கும். அப்ப இந்த மாதிரி பயிற்சிகள் நடக்கும்போது வந்து அப்ப அம்மாக்கும் பிள்ளைக்கு வந்து ஒரே மாதிரியா பலன்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதுல இருந்து வித்தியாசங்கள் என்ன அப்படின்னா, உங்க 2 பேத்துக்குமே வயசு வித்தியாசம். அப்போ உங்க ஜனன ஜாதங்கள் வித்தியாசம். அப்ப நீங்க 2 பேருமே பிறக்கும் போது வந்து மக நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கேது மாதத்துல தான் பிறந்திருக்கீங்க. உங்க 2 பேரோட எண்ணம், சிந்தனை, செயல் எல்லாம் ஒண்ணு போல இருக்கும். பட் என்னன்னா கொஞ்சம் வித்தியாசப்படும். இப்ப அம்மாவுக்கு வந்து வயசு தெரியல. அப்போ அம்மா வந்து மினிமம் வந்து ஒரு 30+ இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க வந்து ஒரு வேற தசால இருந்துகிட்டு இருப்பீங்க. ஒண்ணு சூரிய தசால இல்லாட்டினா சந்திர தசையில டிராவல் பண்ணிருப்பீங்க. ஆனா பையன் வந்து சுக்கிரமாதத்துல தான் டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப சுக்கிரமாதத்துல டிராவல் பண்ணும்போது அவருக்கு வந்து எண்ணம் செயலெல்லாம் வந்து ஷார்ப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து இவர் வந்து கரெக்டா வழி நடத்திட்டு இருப்பாரு. ஆனா உங்களுக்கு வந்து சந்திரன் தசை நடத்திட்டு இருப்பாரு. மினிமம் நீங்க வந்து அந்த 30 40 இருந்தீங்கன்னா, ஸோ அந்த சந்திர தசை வந்து உங்களை வழி நடத்தும். அப்போ உங்களுக்கு அங்கதான் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகும். அப்ப நான் நினைக்கிற மாதிரி பையன் நினைக்க மாட்டேங்கிறாரு, பையன் நினைக்கிற மாதிரி என்னால ஃபாலோ பண்ண முடியல அப்படின்ற ஒரு வித்தியாசம் உங்களுக்கு வர்றதுக்கு காரணம் வந்து இவருக்கு சுக்கிரன் டிராவல் பண்ணாரு, உங்களுக்கு சந்திரன் டிராவல் பண்ணாரு. இந்த கூட்டுல தான் நீங்க இருப்பீங்க. இல்ல நீங்க சூரிய தசையில டிராவல் பண்ணா கூட உங்களோட எண்ணங்கள் வந்து ஸோ வித்தியாசங்கள் படும். ஸோ சிந்தனை செயலில் வந்து மாற்றம் கொண்டு வரும். அப்ப நீங்க வந்து ஒரு எய்ம் பண்ணி போனா கூட அதுல வந்து வித்தியாசங்கள் பற்றுவீங்க அப்படின்னு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ மற்றபடி 2 பேருமே வந்து உடம்ப டேக் கேர் பண்ணிக்கணும், 2 பேருமே அவசரப்படக்கூடாது, 2 பேருமே கோவப்படக்கூடாது. ஸோ அதே மாதிரி வந்து பினான்சியலா வந்து 2 பேருக்கும் டைட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஏன்னா ஒரே ராசிக்கு வந்து சனியோட தாக்கம் ஒரு வீட்டுல 2 இது இருந்துச்சுன்னா அந்த சனியோட தாக்கத்தின் அடிப்படையில் நம்ம பினான்சியலா வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருப்போம். இது ஒண்ணு. அப்படி பினான்சியலா நாங்க ஸ்டேபிளா தானே இருக்கிறோம், நல்லா தானே இருக்கோம் அப்படின்னா ஹெல்த் ரிலேட்டடா நம்ம பை முரண்பாடுகள் இருப்போம். அப்ப ஹெல்த்லயே நாங்க நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்க வெளி உலக வட்டார வாழ்க்கையில வந்து ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு மென்டல் டிப்ரெஷன் ஏற்படுத்திட்டே இருப்பாரு. இது வந்து அவர் ஸ்கூல்ல போனா ஸ்கூல்ல அவருக்கு மென்டல் டிப்ரெஷன் இருக்கும், நீங்க வந்து வேலைக்கு போனா வேலையில மென்டல் டிப்ரெஷன் இருக்கும், அப்படி இல்லாட்டினா வீட்டிலே இருந்தா வீட்டாளங்களை சுத்தி உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். இந்த மாதிரி நிலைமையில தான் நீங்க இருப்பீங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு என்ன இதுல அப்படின்னா வித்தியாசங்கள் படுது. ஸோ நீங்க 2 பேரும் வித்தியாசங்கள்ல இருப்பீங்க. அதனால வந்து அஸ்யூஸ்வல் சனி பகவானுக்கு சனிக்கிழமை ஸோ அந்த வழிபாடை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ராகு கேது பயிற்சிக்கு ஸோ அந்த நவகிரகங்கள்ல 2 பேருக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை ஃபாலோ பண்ணும்போது வந்து ரொம்ப நெருடல் இருக்காது. ஸோ அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட்டு தேவையில்லை. சரிங்களா?